இப்போ ஒரு 250 ஜாதகங்கள் நான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆனவங்க ஜாதகங்கள் 250 வச்சிருக்கேன். அந்த 250ல 9 பொருத்தம் 10 பொருத்தம் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கையே முறிவு அடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அதிகமா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் இந்த ஜாதகத்துல திருமணம் யோகம் இருக்கா, திருமண தடைகள் இருக்கா, இந்த தடைகளை நீக்குவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? இதுதான். வணக்கம் நேயர்களே. இன்றைய உலகத்தில் திருமண வாழ்க்கை என்பது ஒரு மிக பெரிய முக்கியமான விஷயத்துல இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு திருமணம் நடப்பதற்குள் அவங்களுடைய மன கஷ்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நாங்க அனுபவ ரீதியா பார்த்திருக்கோம். இதுல அதிகமா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் இந்த ஜாதகத்துல திருமணம் யோகம் இருக்கா, திருமண தடைகள் இருக்கா, இந்த தடைகளை நீக்குவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும்? இதுதான் அடிப்படையில் முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னன்னா, ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அல்லது எந்த கிரகங்கள் இல்லாவிட்டாலும் திருமணத்தை செய்துவிடும். இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் வேண்டாம். ஒரு சிலருக்கு திருமணம் தடைபடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் என்று கேட்டால், ஒன்று அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, அல்லது கல்வி. அதிக கல்வியும் ஆபத்தாகிறது, குறைந்த கல்வியும் ஆபத்தாகிறது. சொத்து சுகம், அவங்களுடைய வீடு வாசல் வண்டி வாகனங்கள், இதனுடைய அமைப்புகள், தன்னுடைய உறவினால் ஏற்படக்கூடிய பகைகள், இந்த விஷயத்துல நிறைய பேருடைய ஜாதகத்துல திருமணங்கள் தடைப்படுது. இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் போதே பெண் வீட்டார் ஆண் வீட்டார்ல என்ன பிரச்சனைக்குன்னா, சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு. கண்டிப்பாக தேவைதான். இதனாலும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில பேருக்கு வேலை சரியா இல்லை, சம்பளம் சரியா இல்லை. ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை. ஒரு சில பேருக்கு பெண் நிறைய படிச்சிருக்கு, பையன் சரியா படிக்கல. இது போன்ற விஷயங்கள் கவனம் செலுத்தும் போது திருமணங்கள் தடை செய்து, இதை நல்லா கவனம் பண்ணிக்கணும். இதுக்கு கிரக நிலைகள் தான் காரணமா அப்படின்னா இல்லை. இது கிரகங்கள் தடை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாலும் மனிதர்கள் நீங்களாகவே அதை தடையை அதிகப்படுத்துறீங்க. இதுதான் மெயின். ஒரு விஷயத்தை நல்லா கவனம் பண்ணிக்கணும். நாமே கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சில உண்டு, நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள் உண்டு. அதுல நாம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒரு பெண்ணை பார்க்கிறோம், இது குடும்பத்துக்கு ஏற்ற பெண், குடும்பம் நல்லா இருக்கு, ஃபேமிலி நல்லா இருக்குன்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை வந்தால் திருமணம் நடந்துடும். ஒரு ஆணை பார்க்கிறோம், அவர் சம்பாதிப்பது போதுமான அளவுக்கு இருக்கு, பரவாயில்ல, வீடு நாளைக்கு நல்லபடியாக மேன்மை அடைய முடியும், நான் அனுப்புற பெண் இந்த அந்த மாப்பிள்ளையை நல்லபடியாக கவனிச்சுப்பா அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மாப்பிள்ளையே எடுத்துக்கலாம், பையனை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நாமே கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள். நாம் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் என்னென்னா, மனைவியுடைய குணங்கள். அதெல்லாம் பிறப்பிலே வந்திருக்கும், சில விஷயங்கள்ல வந்திருக்கும். இந்த குணங்கள் நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள வரும்போது பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த பாதிப்பை தான் நிறைய பேர் பயந்து, தோஷம், இந்த தோஷம் இருந்தால் இந்த பெண்ணுக்கு இந்த குணங்கள் இருக்கும், இந்த குணங்கள் இருந்தால் இந்த பெண் இப்படி நடந்து கொள்வாள், இதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஜோதிட விதிகளை நீங்க இப்ப பார்த்துட்டே வருவீங்க. அதுலயும் புது புது மெத்தட்ல இருக்கு. பழமையான மெத்தடே போதும், இருந்தாலும் புதுசான ஒரு மெத்தட்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இத என் அனுபவ ரீதியா சொல்றேன். நான் 25 வருஷத்துக்கு மேல இந்த ஜோதிட ரீதியில இருக்கேன், ஜோதிட இதுல துறையில இருக்கேன். இருந்தாலும் இந்த மக்கள், வரக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, சார் இந்த இவர் சொல்றாரு இது மாதிரி 7ஆம் இடத்துல இப்படி இருந்தா, சார் இந்த சுக்கிரனுடன் இந்த குரு சேர்ந்தால் ஆபத்தாமே, இந்த கிரகத்துடன் இது சேர்ந்தால் சரியில்லையாமே, கேது சரியில்லை, இப்படி சொல்லி சொல்லி அவங்களே ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க. தயவு செய்து அதை விட்டுடுங்க. ஜோதிட விதிகள் நிறைய இருக்கு, கடல் கடந்து போற அளவுக்கு அவ்வளவு இருக்கு. இது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அனுபவத்தில் வந்துடும். ஒருவருடைய ஜாதகங்களை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அது நல்ல வலுவானதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவர்ங்கிறது தெரியும். அது ஒரு இடத்தை வைத்து முடிவு செய்யாது. இப்போ ஒரு 250 ஜாதகங்கள் நான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆனவங்க ஜாதகங்கள் 250 வச்சிருக்கேன்.
அந்த 250 வந்து 9 பொருத்தம் 10 பொருத்தம் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கையே முறிவடையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% மேல வந்து 70% வந்து தன்னுடைய தசா புத்திகள்ல பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது அவங்களுடைய தனிப்பட்ட முறை விரோதத்தால் பாதிக்கப்படுறாங்க. நான் தான் சொல்லுவேன், ஒரு 2-3 வருஷம் பொறுமையா இருங்க, அப்புறம் சேர்ந்துருவீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த ஜோதிட விதிகளை எல்லாத்தையும் உங்களுடைய ஜாதகத்துல போய் ஃபிட்டப் பண்ணாதீங்க. பண்ணி இவங்க சொல்றாரு சார், இவர் இது மாதிரி சொல்றாரு, சுக்கிரன் கேது இருந்தால் ஆபத்துங்கிறாரு, சுக்கிரன் குரு இருந்தால் ஆபத்து, குழந்தை பிறக்காதுங்கிறாரு, 5ல கேது இருந்தா குழந்தை, இதெல்லாம் உங்க ஜாதகத்துல ஃபிட்டப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டா, இந்த ஒரு 7ஆம் இடத்தை வச்சே மனைவியை முடிவு செய்ய முடியாது. ஒருவருடைய லக்னம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதனுடன் சேர்ந்து 7ஆம் இடம், இந்த இடத்துக்குரியவர்கள் எங்கே எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் பெற்ற நட்சத்திரங்கள் எப்படி வேலை செய்யுது, அந்த சாரப்படம் அதனுடைய தன்மை எப்படி வேலை செய்கிறதோ அதன்படிதான் அவங்களுடைய மனைவியும் குடும்பமும் அமையும். மனைவி நல்லபடியாக அமைந்தாலும் குடும்பம் நடக்கணும் இல்லையா? குடும்பத்திற்கு எது தேவை? தனக்காரகன் தேவை. தனம் முக்கியம் இல்லையா? என்னதான் எனக்கு மனைவி வந்துட்டால் கூட என் தனத்தை பொறுத்துதானே அவ என்னுடன் குடும்பம் நடத்த போறா. எனவே குடும்பஸ்தானம், தனக்காரகன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய 5ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடியது, இதெல்லாம் நல்லா இருந்தா ஒருவருக்கு நல்ல மனைவி கிடைக்கும். சார் எனக்கு என் மனைவி சரியில்லை, என்ன சார் செய்யறது? ஒரு பரிகாரம் செஞ்சா செஞ்சிட முடியுமா? அவங்களுடைய பிறப்பு குணத்தை நம்ம பரிகாரம் செய்து சரி செய்ய முடியுமா? ஆனால் நாம் நடந்து கொள்ளும் முறையில வந்து சரி செய்யலாம் இல்லையா? இப்போ என்னுடைய ஜாதகத்தில் நான் கிட்டத்தட்ட 25-26 வயசுல இருக்கும்போது மகா கோபக்காரனாக இருந்தேன். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து என்னத்த ஆறுது, அந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுவா, இவன் பயங்கர கோபக்காரன். இது என்னுடைய குணமாக சித்தரிக்கப்பட்டது. ஆனால் நான் ஜாதகம் பார்த்தேன், பொருத்தம்லாம் வந்து நான் ஏற்கனவே பதிவுகளில் போட்டிருக்கேன். என் மனைவி ராகுதோஷம், நான் ராகுதோஷம் கிடையாது. நான் செவ்வாதோஷம், என் மனைவி செவ்வாதோஷம் கிடையாது. எங்கள் இருவருக்கும் நட்சத்திர பொருத்தங்கள் 4 தான். ஏன்னா நான் பூராடம், என் மனைவி சித்திரை. இதை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் நட்சத்திர பொருத்தம் இல்லைன்னுவாங்க. கடந்த 25 வருடத்துக்கு மேல்பட்ட இந்த வாழ்க்கையில வந்து எங்களுடைய மனைவியுடைய நடவடிக்கையினால் நான் கோபத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப இழந்துட்டேன். நான் அவளுடைய ஒத்து செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டேன். இப்போ என்னுடைய நடவடிக்கையை நான் கட்டுப்படுத்திக் கொண்டு இந்த குடும்பத்துடன் வாழக்கூடிய வசதியை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். என் மனைவியின் குணத்தை நான் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு எப்படி வரும்னா, அவங்க கொஞ்சம் விடாபிடியாக இருக்கலாம், அல்லது கடுமையாக இருக்கலாம், பகை கொண்டு இருக்கலாம், உறவினர்களுடன் சேராமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ புரிந்து கொண்டு அவர்களை அனுசரித்து செல்லும் பொழுது நீங்க உங்க திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு வர முடியும். சார் இந்த கிரகம் இப்படி இருக்கு சார், அந்த கிரகம் அப்படி இருக்கு சார், இருக்கு சார், அதுக்கு என்ன செய்ய முடியும்? இது விதிக்கப்பட்டது. இந்த விதியை மாற்ற முடியாது, பரிகாரம் செய்தெல்லாம் மாற்ற முடியாது. இதை அனுபவிக்க வேண்டும். நாம் கட்டுப்படுத்தக்கூடியதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் கட்டுப்படுத்த முடியாத பல விஷயங்களை நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள், வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன். இப்போ இது லக்னம், மிதுன லக்னம், லக்னத்துக்கு 7ல் சந்திரன், இது 2ஆம் அதிபதியாக வர. இந்த சந்திரன் இருப்பதனால் என்னென்ன பலன்கள் எல்லாம் சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த 7க்குரிய குரு எங்க இருக்கான்? எங்கு இருக்கான்? அவன் 7ஆம் இடத்துக்குரிய குரு 10ல் இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 2ல் இருந்தாலோ, அல்லது லக்னத்துக்கு 5ல் இருந்தாலோ அந்த மனைவியுடைய குணம் சற்று மாறுபாடு கொண்டதாக மாறும். 7ல் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல மனைவியை தரக்கூடியும். ஆனால் அந்த 7ஆம் இடத்துக்குரிய குரு எங்கு இருக்கிறானோ அதன்படி அவனுடைய தன்மை மாறும், அந்த குணங்கள் மாறும். அந்த குரு பெற்ற நட்சத்திரம், அந்த குரு பெற்ற நட்சத்திரத்தை பொறுத்து அந்த குருவுடைய நடவடிக்கைகள் இருக்கும். இந்த சந்திரன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு மனைவி கிடைப்பார். இதை ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஜோதிட விதிகள். இதை நான் விளக்கமா உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னா நாங்களே ஈஸியா பொண்ணை பார்த்து போவேன்னா அது மிக தவறு. ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த லக்னம் இருக்கு, 5ஆம் இடம் இருக்கு, 9ஆம் இடம் இருக்கு. இந்த லக்னம் ரொம்ப முக்கியம், 5 ரொம்ப முக்கியம், 9 ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அடுத்தது 7. ஜோதிட விதிகளை மட்டுமே நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களால் ஒரு திருமணம் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா அது விதிகளை அப்படி சொல்லிக்கிட்டே போகும். இதுல வேற நம்ம புது புது மெத்தட்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ உங்களுடைய ஜோதிட விதிகள் என்ன ஆகும்? உங்களை குழப்பத்தில் கொண்டு விடும். அதை விட நமக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவள், அவளை எப்படி நாம் அனுசரித்து செல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சரியான ஒரு ஜோதிட டெஸ்ட் போய் நீங்க அந்த பெண்ணுடைய ஜாதகம் எப்படிப்பட்டதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. உடனே அவ ஒழுக்கமானவளா இல்லையான்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் ஜோதிடத்துல பெருசா நீங்க சொல்லிட முடியாது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து எல்லாரும் நல்ல ஒழுக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. எனவே அதை பற்றி யோசிக்காதீங்க. அந்த பெண் குடும்பம் நடத்தும் விதம், கணவனுடன் இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை, தனம் சேமிப்பு, தன்னுடைய சொல்லாற்றல், மற்றவர்களுடன் இணைந்து செல்லும் தன்மை, இதையெல்லாம் அந்த பெண் ஜாதகத்தை வைத்து ஒரு முடிவெடுங்க. அதுக்கு முன்பாக நீங்க அந்த பெண்ணுடைய வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள், அந்த பெண்ணுடைய அழகு போட்டோ பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் உங்க ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டு, சார் இந்த ஜாதகத்தை பார்க்கலாமா? நிறைய பேர் ஒரு கேள்வி வைப்பாங்க. முதல்ல 9 பொருத்தத்தை பார்த்துட்டு தானே சார் முடிவு பண்ணணும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, 10 பொருத்தம் உள்ளவங்களும் டைவர்ஸ் ஆயிட்டாங்களே. எனவே உங்க குழப்பங்கள் திருமணத்தை விரைவாக நடத்த வேண்டும், நல்லபடியாக நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகளை, அதுவும் பல பேர் பல வீடியோக்கள்ல பல ரீல்ஸ்ல பார்க்கும் போது அதை அப்படியே எடுத்து நீங்க பிக்கப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனம்தான் குழம்பும். தயவு செய்து வேண்டுகிறேன், உங்க பையனுடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க. அதுல 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவனுக்கு இப்படிப்பட்ட மனைவிதான் கிடைப்பாள் என்பதை முதல்ல முடிவு செய்யுங்க. அடுத்தது பெண்ணுடைய ஜாதகம் வருது, அதுல வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் நல்லா இருக்கான்னு முடிவு பண்ணிக்கங்க. அவங்க பொண்ணு அழகா இருக்கான்னு, படிப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கங்க. அப்புறம் பாருங்க நட்சத்திர பொருத்தம். அப்புறம் அந்த ஜாதகத்தை மட்டும் தனியா பார்த்து இது நல்ல குணம் கொண்ட பெண் தான் அப்படின்னு முடிவு செய்த பிறகு அதை எடுக்க பாருங்க. அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு 2ல ராகு இருந்தால் பொய் சொல்வாள், லக்னத்துக்கு 7ல கேதுவோ ராகுவோ இருந்தால் பல கணவன், அப்படிலாம் சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. தயவு செய்து அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வைத்தே முடிவு செய்ய முடியாது. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலோ, கேது இருப்பதாலோ, சனி இருப்பதனாலோ, லக்னத்துக்கு 7ல் கிரகம் நீசமாகி இருந்தாலோ உடனே அதை ஒன்றை வச்சு முடிவெடுக்க முடியாது. அதுக்கு பல காரணிகள் இருக்கு. எல்லாத்தையும் வச்சுதான் முடிவெடுக்கணும். எனவே ஜோதிடத்தினுடைய திருமணத்தை நீங்கள் முடிவு செய்யும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நீங்களே பார்த்து முடிவெடுக்காதீங்க. இது தயவு செய்து பெரும் ஆபத்தை தரும். பற்பல ஜோதிடர்கள், பெரும் ஜோதிடர்கள் கூட சொன்ன பலன்கள் தவிடுபடி ஆயிற்று. இது நாங்க நிறைய விஷயங்களை, ஜோதிட விதிகளை ஆய்வுகளுக்கு உட்பட்டு பல ஜாதகங்களை ஆய்வு செய்து, ஏன்னா எங்க டாக்டர் விமலன், எங்கள் பேராசிரியர் விமலன் ஐயாவுடைய கருத்தின்படி பல ஜாதகங்களை ஆய்வு செய்த பிறகுதான் நாங்க இந்த முடிவை எடுக்கிறோம். இந்த நூல்ல சொல்லியிருக்கு சார், அதனால சார் அப்படின்னா எத்தனையோ நூல்கள் எத்தனையோ விதமாக சொல்லிட்டு போயிட்டு, அதை அடிப்படையை வைத்துக்கொண்டு நாம் தான் இப்ப முடிவு எடுக்கணும். இன்னைக்கெல்லாம் பெண்கள் வேலைக்கு போறாங்க, ஆண்களும் வேலைக்கு போறாங்க. ஆண்களை விட பெண்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த ஈகோ வரக்கூடாது. இதெல்லாம் இந்த ஜாதகத்துல தெரியும். இந்த பெண் எப்படிப்பட்டவள், இந்த ஆண் எப்படிப்பட்டவன், அப்படி பார்த்து திருமணம் செய்யுங்க. ரொம்ப எளிதா திருமணம் முடியும். வெறும் இந்த தோஷம், அந்த தோஷம் சார், இது சார், தோஷத்துக்கு தோஷம் திருமணம் பண்ணணும் சார், இப்படி அப்படின்னு நினைச்சு உங்க திருமண வாழ்க்கையை தடை போடாதீங்க, காலம் கடத்தாதீங்க. அந்த தசாபுத்திகள் உங்களை திருமணம் செய்ய வைக்கும். மீண்டும் ஒரு கடைசியா சொல்றேன், உங்களால் மாற்றக்கூடிய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களால் மாற்ற முடியாத மற்ற விஷயங்களை, வெளி விஷயங்களை அனுசரித்து போங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி.